இந்த 3000 நெசவாளர்களுக்கு எங்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலிருந்து ஜிஎஸ்டி வரி முதல்ல நீக்க வேண்டும். நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து 24, 25, 26 இதுக்கான தள்ளுபடி மானியம் அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வரல. அதுக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு இந்த பென்ஷன் தொகை 1200 2000 ரூபாய் வழங்க ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர்கள் அதிமுக ஆட்சிக்கிற பொழுது கைத்தறி நெசவால் நெய்யப்பட்ட துணிகள் அதிகம் தேங்கி போச்சு. ரிபேட் வேணும்னு கேட்டாங்க. 300 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். ஒரே ஆண்டில் ரிபேட் 300 கோடி கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டோம். பசு வீடுகள் கொடுத்தோம். நிறைய வீலுக்கு செஞ்சுருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி முறைகின்ற பொழுது நீங்கள் மனுவாக கொடுக்குறீங்க. அந்த மனுவில் உங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம்.